friends வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஏஐ டூல்ஸ் நிறைய இருக்குது. அது என்னென்ன டூல்ஸ் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அதை பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்கலான்னு இருக்கோம். அவங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அது பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் Adobe Firefly ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, அந்த வெப்சைட் கிளிக் பண்ணோன்னே ஓகே இந்தியா இங்கிலீஷ் கொடுத்து ஓப்பன் பண்ணோன்னே இதை ஸ்க்ரோல் பண்ணும்போது இதில் நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். டெஸ்ட் டு இமேஜஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் வியூ, அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எஃபெக்ட்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். நம்ம இப்போ கிரேட் வித் ஃபயர்ஃப்ளைன்னு கொடுத்து இந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் அப்லோட் இமேஜஸ்ன்னு சொல்லி காணிக்கும். அதில் கிளிக் பண்ணி நம்ம இமேஜஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஃபோட்டோஸ் நான் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். ஓகே, பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் ஆப்ஷன் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஓகே இது வச்சு நான் புக்ஸ்ன்னு கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு கனெக்ட் இருக்கு பாருங்கள். இது பேக்ரவுண்டில் சேஞ்ச் ஆகிருக்கு. நான் டேபிளில் கொடுக்குறேன். கொடுக்குறேன். அடுத்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. பாருங்கள் நிறைய டேபிள் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் அப்லோட் இமேஜஸ் கொடுத்து இன்னொரு இமேஜை நான் செலக்ட் பண்ண இதில் காரை அப்படி செட்டிங் ப்ளஸ் போய்ட்டு ப்ளஸ் டிசைன் வரும். கரெக்டாக செட்டிங் பண்ணி எரேஸ் பண்ணிக்கோங்க. கீழே பஸ் தனியாக கொடுக்குறேன், ஜென்ரேட் கொடுக்குறேன். ஓகே, நம்மளுக்கு இப்போ பஸ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. பாருங்கள் நிறைய பஸ் காணிக்குது பாருங்கள். இதேமாரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். மேலே டவுன்லோட் மாதிரி ஆப்ஷன் பண்ணி அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இதில் நீங்கள் வந்து ஈஸியாக பேக்ரவுண்டும் நீங்கள் வந்து ஈஸியாக எரெக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன் இது இருக்குது இதில். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் கீழே டெஸ்ட் எஃபெக்ட்னு ஆப்ஷன் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டெஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து ஜென்ரேட் கொடுக்குறேன். ஓகே, பாருங்கள் இப்போ நேச்சுரல் மாதிரியே வந்துடுச்சு. இதேமாரி நீங்கள் எஃபெக்ட் நீங்கள் கூட வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா சாம்பிள் ப்ரோமோட்ஸ்ன்ற ஆப்ஷன் காணிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நேச்சுரல் வேணுமா, மெட்டீரியல் டெக்ஸ்டர் வேணுமா, உங்களுக்கு என்ன மாடலில் வேணுமோ அந்த மாடலில் உங்களுக்கு ஆப்ஷன் நிறைய இருக்குது. அது கூட நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேட்ச் சைஸ் கூட உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணும் அதே மாதிரி சைஸ் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஃபாண்டும் என்ன ஃபாண்ட் சைஸ் வேணும் இந்த ஃபாண்டு நீங்கள் எந்த ஸ்டைலில் வேணுமோ அந்த ஸ்டைல் நீங்கள் ஃபாண்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் கூட ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், மறக்காம மற்றவங்க பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இதை பற்றி கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்ஸ்.